2 பேருமே பிரிஞ்சு வந்த கவலையில இருந்துகிட்டு இருக்க. அடுத்த நாள் எங்க வீட்ல சாரதா, "நீ ஏன்டி வீட்ல இருந்துகிட்டு இருக்க? கிளம்புடி ஸ்கூலுக்கு" அப்படின்னு நர்மதாவ திட்டுறாங்க. "இல்லம்மா, நான் அன்னைக்கு ஸ்கூல் போகலம்மான்னு" சொல்லி நர்மதா அழுதுகிட்டு இருக்கத பார்த்து இங்க காவேரியும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நர்மதா சொல்றாங்க, "நான் இன்னைக்கு அக்கா கூடயே வீட்ல இருக்கேம்மா" அப்படின்னு நர்மதா சொல்ல, இதை கேட்ட சாரதாவுக்கு பயங்கர கோவம் வருது. "இங்க பார், கிளம்பி ஸ்கூலுக்கு போக வேற வழிய பார்" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இங்க சாரதாவும் வெளியில கிளம்பி வந்துடுறாங்க. பின்னாடியே எங்க கங்காவும் வர, "எதுக்குமா இப்ப நர்மதா மேல கோவத்த காட்டுற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன என்னடி பண்ண சொல்ற? இவளை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் இவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற கவலை தான் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்குன்னு" சொல்றாங்க. "இப்போ என்னடி பண்றது? இப்போ அவன் அக்ரிமெண்ட்ல கல்யாணம், அதாவது அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. இப்போ அத ஒண்ணா எதுவுமே இல்லாம முடிச்சு விட்டாதாண்டி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாதாண்டி நான் நிம்மதியா இருப்பேன். அது எல்லாமே நடக்கணும்னா அவ 2 பேரையும் பிரிக்கணும். அதான் கோர்ட் வாசல் வரைக்கும் போய் இவங்களுக்கு விவாகரத்து முறைப்படி வாங்கி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஆறுதலா இருக்குண்டேன்னு சொல்ல, "என்னம்மா, நம்ம நினைச்ச மாதிரி திடுதிப்புன்னு எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னு" சொல்லி கேட்குறாங்க. இங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க காவேரிக்கு ரொம்ப தாங்க முடியாம வருது. இப்போ நம்ம எது பேசினாலும் வீட்ல இருக்க எல்லாரும் கோவப்படுவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்கட்டும்னு இங்க காவேரியும் விட்டுறாங்க. இங்க குமரன் அதுக்கான ப்ராசஸ்ல தான் இருக்காரு. இப்படி 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி குடுத்துட்டு, காவேரிய முழுசா இங்கேருந்து கூட்டிட்டு போகணும். மொத்தமா இந்த வீட்ட காலி பண்ணிட்டு நம்ம கொடைக்கானலுக்கே போனாலும் சரி, காவேரிக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுத்தாகணும்னு இங்க குமரனும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. இங்க காவேரி வீட்டை விட்டு வெளியில வருவான்னு காத்துக்கிட்டு இருக்க விஜய்க்கு ஒவ்வொரு நாள் ஏமாற்றமா தான் இருக்கு. காவேரியை வெளியே அனுப்பாமலே வீட்லேயும் பார்த்துக்கிறாங்க. நர்மதாவும் இப்படி தொடர்ந்து ஸ்கூல் போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வரும்பொழுது தான் வழியில விஜயை பார்க்குறாங்க. பார்க்குற விஜய் ஓடி வந்து நர்மதா கிட்ட பேசவும் செய்கிறாங்க. "காவேரி எப்படி இருக்கா? அவளை என்னால் பார்க்க முடியல. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான்னு" சொல்ல, "அப்படிலாம் இல்லை மாமா. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? அக்கா ரொம்ப பாவம் இல்லையா? உங்களை நினச்சி தினம் தினம் வீட்டில் அழுதுகிட்டே இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க நர்மதா. இதை கேட்ட விஜய் கண் கலங்கி ஃபீல் பண்ணி அப்படி நின்றுட்டுருக்கேன். "ஏன் மாமா இப்படி பண்ணுனீங்க? என்னால் தான் அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு" சொல்ல, "அப்படிலாம் இல்லை நர்மதா. நான் உங்கள் அக்காவை என்றைக்கும் விட்டுற மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அவள் தான் எனக்கு மனைவி. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நான் செஞ்ச தவறை நினச்சி மட்டுமே தான் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை அவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க விஜயும். காவேரி எதுவும் பேசினாலா? ஏதாவது வாயை திறந்து ஏதாவது சொன்னாலான்னு சொல்ல, "அக்கா வீட்டில் யார்கிட்டேயும் பேசுறதில்ல. சரியா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, யார்கிட்டேயும் முகம் கொடுத்து பேச மாட்டுது. அழுதுகிட்டே இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க நர்மதா. இதை கேட்ட விஜய்க்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. காவேரி வீட்டை விட்டு வெளியே வந்தா நானாவது அவளை பார்ப்பேன்னு சொல்லும்போது, "அம்மா தான் இங்கே வெளியில் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளையில் நாங்கள் எல்லாருமே இந்த இடத்த காலி பண்ணிட்டு கொடைக்கானலுக்கு போக போகிறோம் மாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. "என்ன நர்மதா சொல்கிறேன்னு" அதிர்ச்சியில் கேட்க, "ஆமாம் மாமா, அதுக்காக தான் வீட்டில் இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போதே காதில் விழுந்துச்சு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அக்காவை மட்டும் விட்டுறாதீங்க. அக்கா ரொம்ப பாவம். அக்கா இப்போ கூட உங்களை நினச்சி பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டே இருக்கு. அடிக்கடி உங்களை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் செய்யும். இப்போல்லாம் அது முன்ன மாதிரி இல்லை. அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு" சொல்லிட்டு நர்மதா இங்கேருந்து போக, இதை கேட்ட விஜய்க்கு தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. நேராக காவேரியை போய் பார்த்துட வேண்டியதான். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட வேண்டியதா நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மாசமா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பிரச்சனை போகிறதும் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ குமரன் ஒரு நாள் வீட்டுக்கு ஓடி வந்து, "நம்ம நினச்ச மாதிரி காவேரிக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் கிடைக்க போகுது. வக்கீல இன்னைக்கு நிவின் மூலமாக பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்னு" குமரன் சொல்ல, இதை கேட்ட சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "நிஜமாவாப்பா சொல்கிறீங்க?" அப்படின்னு கேட்க, "ஆமாத்த, நாளைக்கே இங்கே கோர்ட்டில் வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிக்க, "காதலை வாங்கிக்கிட்டா சரி, இனிமேலாவது நான் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தா சரின்னு" இங்கே காவேரி காதில் விழுகிற மாதிரி வேகமாக சாரதா பேச, "இந்த நேரத்தில் இது ரொம்ப அவசியமாமா?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க சாரதா கிட்ட. சாரதாவும், "இந்த நேரத்தில் இது அவசியம் தாண்டி. இதுக்கப்புறம் யார் பேச்சையும் கேட்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லைல்ல. அன்னைக்கு அந்த ராகினி குடும்பமும் நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி தான் இந்த பணக்கார மாப்பிள்ளையை வளைச்சு போட்டோன்னு இவ்வளோ அசிங்கமாக நம்மளை பேசினாங்க. தேவையாடி இந்த பேச்செல்லாம் நமக்கு? அதுக்கு தான் இதில் எப்படியாவது முடிச்சுட்டு நம்ம தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சிட்டு இந்த இடத்த விட்டு போயாகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அடுத்த நாள் எங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்படுது எங்கள் விஜய்க்கு. விஜய் காவேரியை பார்க்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்க
நேரத்தில் இங்கே இப்படி ஒரு நோட்டீஸ் வந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன கோர்ட்டு கேஸுன்னு என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ண, சரி தாத்தா, எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் பேசிக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வராத காவேரி எப்படி இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்து தானே ஆகணும். அவள் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசி தானே ஆகணும்னு சொல்ல, ஒரு மாதமாக அவளை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. பேசுகிறதுக்கு கூட அனுமதிக்கிறது கிடையாது. அவள் எப்படிப்பா உனக்கு பக்கமா உன் பக்கமாக நின்று பேசுவான்? விஜய் தான் வேணும்னு அவளால் எப்படி சொல்ல முடியும்? சொல்லு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் அம்மா அக்கான்னு அவங்களுக்காக தான் அவள் இருப்பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவோ தாத்தா, ஆனால் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக காவேரி கூட தான் நான் வீட்டுக்கு வருவேன். இன்றைக்கி இந்த வக்கீல் நோட்டீஸ் வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? காவேரியை விட்டு பிரிய போகிறதுக்காக இல்லை, காவேரியை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காகன்னு சொல்லும்போது இதை கேட்ட ராகினி, அதெல்லாம் உங்கள் கனவுல தான் நடக்கும், நிஜத்தில் நடக்க போகிறதில்ல விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்கிட்ட இப்படி சொன்னதை கேட்டதும் அதுக்கு எங்கள் ராகினி கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு முக்கிய காரணமே ஒன்று நீ, இன்னொன்று பசுபதி, அன்பரசு. உங்கள் 3 பேரையும் நான் சும்மா விடுறதால காவேரி என் வாழ்க்கையில் வரட்டும். அவள் வந்த பிறகு உங்கள் 3 பேருக்கும் நான் எப்படி ஆட்டம் காட்டுறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. என்னைய பேச விடாமல் என் வாழ்க்கைக்கு பதிலாக நீங்கள் பேசுனீங்கல்ல, அதுக்கானலாம் நான் சீக்கிரமாக திருப்பி கொடுக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ படாத கஷ்டத்தை பட தான் போகிறேன்னு இங்கே ராகினியை பார்த்து திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ராகினி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. சே, இந்த வீட்டு மருமகளா இவளெல்லாம் இந்த வீட்டு மருமகன் சொல்கிறதுக்கே வாய் கூசுதுன்னு கல்யாணியை திட்டிட்டு போக அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ராகினி. நேராக எங்கள் எல்லாருமே கோர்ட் வாசலில் போய் வெயிட் பண்ண, அப்போ தான் அங்கே விஜய் தனியாக வந்து நிற்கிறாங்க. தாத்தா பாட்டியை கூட கூட்டிகிட்டு வரல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கையில் பேசிட்டு வந்துட்டோம். இந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நம்ம மனசு ஆறுதலாக இருக்கணும் தான் வீட்டில் விட்டுட்டு வந்தோம். இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க ரொம்ப பயப்படுவாங்க நினச்சி விஜய் மட்டும் வந்து நிற்க, இங்கே மொத்தமாக யமுனா, கங்கா எல்லாருமே நிற்கிறாங்க. காவேரியை அவங்க 2 கண்ணும் தேடிக்கிட்டே இருக்கு. காவேரியை காணும். பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. என்ன காவேரியை காணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உள்ளே போய் அங்கே கோர்ட்டில் வந்துட்டு முதல்ல விஜய் வந்து நிற்க, எங்கம்மா உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வந்து தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. இதோ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பின்னாடியே கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா விஜய் வந்து பேசிடவே கூடாதுன்றதுல அவங்க மொத்த பேரும் தெளிவாக இருக்காங்க. இடையில அன்பரசு, இப்படி ஏகப்பட்ட பேர் இடையில போய் மிரட்டுறதும் காசுக்காக சொத்துக்காக தான் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் மனசில் ஆளை பதிஞ்சதுனால காவேரியை திரும்ப விஜய் கூட சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் சாரதா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சாரதாவுக்கு அவங்க பேசிட்டாங்களேன்ற ஒரு கோவம் தான், ஆனால் தான் பொண்ணு வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க இப்படி நடந்துட்டு இருக்காங்க. கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க காவேரி, விஜய். உங்கள் 2 பேருக்கும் மனசார பிரியறதுக்கு சம்மதமாக ஆரம்பத்திலேயே சைன் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க. அப்படி விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏன் எதுக்காகன்றதும் இதில் தெளிவாக கொடுத்துருக்குன்னு எங்கள் காவேரிக்காக வாதாடுற வக்கீல் அதை கொடுக்கவும் செய்கிறாங்க. அதை படித்து பார்த்து எங்கள் விஜய் மேலே கோவப்படுறாங்க. உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு டிவோர்ஸ் நாங்கள் கொடுக்கலாம்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே தெளிவாக முடிவெடுத்து தான் கல்யாணத்தையே பண்ணியிருக்கீங்க. நார்மலாக வீட்டு சம்மதத்தோடையோ இல்லை காதலிச்சு கல்யாணம் பண்ணது மாதிரி பிரியிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இதில் ஏற்கனவே கொடுத்துருக்க மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த விவகாரத்தை உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும்னு அங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு தீர்ப்பு எழுத போக இங்கே சாரதா, குமரன், காங்கான் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே விஜய் காவேரி கண்ணே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரி இங்கே நிமிந்து கூட பார்க்காம நின்றுட்டு இருக்கேன். ப்ளீஸ் காவேரி என்னை பாருன்னு தன்னுடைய வாயாலேயே சொல்லி முணுத்துக்கிட்டு இருக்காங்க விஜயும். காவேரி அங்கே அப்போ தான் கொஞ்சமாக அண்ணாந்து பார்க்க இங்கே விஜய் கலங்கி நிற்கிறத பார்த்து அவங்க மனசெல்லாம் பதறி துடிக்குது. அப்படியே மயக்கம் போட்டு அந்த இடத்துல சரியா தீர்ப்பு எழுத போகிற ஜட்ஜ் அப்படியே நிறுத்திட்டு, என்னாச்சுன்னு பாருங்கம்மா அந்த பொண்ணுக்குன்னு சொல்லும்போது அங்கே எப்போதுமே ஒரு டாக்டர் இருப்பாங்க. அப்படி அவங்க ஓடி வந்து காவேரியை செக் பண்ணி பார்க்கும்போது, மேடம் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதை கேட்டதும் விஜய்க்கு தலகால் புரியாத சந்தோஷம், அதே நேரம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்க இங்கே ஒத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா இது, முதல்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததா சொன்னீங்க, ஆனால் இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அடையாளமாக இப்போ இந்த பொண்ணு வயிற்றுல குழந்தையும் இருக்கு. குழந்தைக்காகவாது யோசிக்கணும்ல. என்னம்மா அவங்க சந்தோஷமாக வாழவே இல்லைன்னு சொன்னீங்க, என்ன நடக்குதுங்கன்னு அங்கே ஜட்ஜு கேட்க எங்கள் வக்கீல் அந்த குடும்பத்தை பார்க்குறாங்க. இவங்க சொன்னதை வச்சு தானே நம்ம இவங்களுக்காக வாதாடணும், இப்போ இவங்ககிட்ட நம்ம பேச்சு வாங்கிட்டு நிற்கிறோமேனு வக்கீல் நினைக்கும் போது, இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் குமரனும். நீ சொல்லுமா,
உனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ விருப்பமா விருப்பம் இல்லையா? நீ ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுனால தான் உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கல. இப்போ கேட்குறேன் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க காவேரி. வயித்துல கையை வச்சு பார்க்குறாங்க குழந்தைக்கு. அதே நேரம் எங்கள் சாரதா கங்காணி எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. புருஷன் பொட்டாட்டியா ஒன்றா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்க, நானும் இவரும் ஆரம்பத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். இது எல்லாம் உண்மைதான். ஆனால் போக போக எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பிடிக்கவும் ஆரம்பிச்சுது. என்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்து என்னுடைய புது வாழ்க்கைக்குள்ள என்ட்ரியாகவும் ஆரம்பித்தேன். அதுக்கு அடையாளம் தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது, எதுவுமே சரியாக விசாரிக்காம உங்கள் விருப்பத்துக்கு டிவோர்ஸ் வாங்க வந்துடுவீங்களா அப்படின்னு சாரதா குடும்பத்தை அங்கே இருக்க வக்கீலும் திட்டுறாங்க, அச்சும் திட்டுறாங்க. திட்டினதுக்கு பிறகு எங்கள் காவேரியை பார்க்குறாங்க, விஜயை பார்க்குறாங்க. உனக்கு இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ விருப்பமா அப்படின்னு கேட்குறப்போ, காவேரியை தவிர என்னால் வேறு எந்த பொண்ணையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. காவேரி தான் எனக்கு எல்லாமே. காவேரியை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேங்க. இனிமேலும் அவளை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். அவளை மட்டும் இல்லை, என் குழந்தையை சேர்த்து சந்தோஷமாக பார்த்துப்பேன். மற்றவங்க ஏதோ பேசுகிறாங்கன்றதுக்காக இவங்க எடுத்த முடிவு ரொம்ப தவறு. காவேரி கிட்ட கூட எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம அவங்க எடுத்த முடிவு எனக்கு இப்போ வரைக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்குது. நான் செஞ்ச ஏதோ ஒரு சின்ன தவறு இன்னைக்கு இவ்வளோ தூரம் என்னை விடாமல் துரத்திட்டு வந்திருக்க நினச்சி வருத்தப்படுறேன். அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். காவேரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. எங்கள் காவேரியும் எனக்கு விஜயை தவிர வேறு எதுவுமே வேணாம், எனக்கு விஜயும் என் குழந்தையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுக, குழந்தையை கருத்தில் கொண்டும் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் இந்த பாச பிணைப்பை கருத்தில் கொண்டும் இவர்களுடைய இந்த விவகாரத்து இந்த கோர்ட்டில் மறுப்பு தெரிவிக்கப்படுதுன்னு சொல்லி அங்கே அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து தீர்ப்பு எழுதிடுறாங்க. இதை கேட்ட காவேரி விஜய் சந்தோஷப்பட்டாலும் எங்கள் சாரதா குடும்பம் மொத்தமும் காவேரியை வெறுத்து ஒதுக்குது. ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இங்கே வராங்க. காவேரியை விஜய் கூட இத்தனை நாளாக பேசாமல் வச்சது எல்லாமே வீண் போயிடுச்சேன்னு நினச்சி சாரதா வருத்தப்பட்டு நிற்க ஓடி போய் விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் இங்கே சாரதா அதெல்லாம் காதில் வாங்கிக்காமவே இருக்க, கிளம்பி நிற்கிற விஜய், நான் மன்னிச்சிருங்க அத்தை, நான் செஞ்ச ஒரு சின்ன தவறு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஆனால் காவேரியை நான் உண்மையிலேயே சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன். எப்போதுமே அவளை சந்தோஷமாக தான் வச்சுப்பேன்னு சொல்ல, தயவு செஞ்சு அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நிற்க வேண்டான்னு சொல்லுங்கன்னு சாரதா சொல்ல, காவேரி அழுகிறாங்க. அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா அப்படின்னு சொல்லி அழுக. போதுண்டி, உன்னால் நான் அவமானப்பட்டது எல்லாம் போதும். இப்போ கூட உன்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்தோம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னை நீங்கள் வீட்டில் பேசவே விடலையம்மா. ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை பற்றி பேச வரும்போதும் விஜயை பற்றி பேச வரும்போதும் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி காவேரி அழுகவும் செய்ய, இங்கே கங்காவுக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. எங்கள் காவேரி ப்ரெக்னென்ட் ஆனதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை திரும்ப இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே நினச்சி வருத்தப்படுறதான்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்க ராகினி, பசுபதி, அன்பரசனி எல்லாரும் நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்போது குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு வந்து நிற்கிறேன். திரும்பவும் அவங்க என்ன வார்த்தையை விடுவாங்கன்னு உனக்கு தெரியாதாடி? இப்போ நீ அந்த குடும்பத்தோடு போய் ஒட்டி உறவாடணும்னு நினைக்கிறல்ல, நீ போ, உனக்கு உன் புருஷன் உன் குழந்தை தானே முக்கியம் அப்படின்னு சாரதா அழுதுகிட்டே சொல்ல, எங்கள் காவேரி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க அம்மான்னு சொல்லிட்டு, விடுடி அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு சாரதா எல்லாருமே போக எங்கள் காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. காவேரியை அப்படியே அணைச்ச மாதிரி விஜய் நிற்க, எங்கள் விஜய் காவேரியுடைய கண்ணீரை தொடச்சிட்டு, எப்போதும் உனக்கு நான் இருக்கேன் காவேரி, உன் அம்மாவை திரும்ப உன் கூட நான் சேர்த்து வைப்பேன். இதுக்கெல்லாம் காரணமான அந்த பசுபதி ராகினியை நான் சும்மா விட மாட்டேன். நீ வா, நான் நினச்ச மாதிரி நீ என் கூட வந்து சேர்ந்துட்ட. முக்கியமாக இன்னைக்கு நீ ஒரு உயிர் இல்லை 2 உயிரை சுமந்துட்டுருக்க. நம்ம குழந்தைய கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்க, உன்னையும் ஏற்றுப்பாங்க. நிச்சயமாக நடக்கும் காவேரி. தாத்தா பாட்டியை விட்டு நான் பேச சொல்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன். வாமா அப்படின்னு சொல்லி காவேரியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயும். விஜய்க்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். காவேரி உண்டானது, திரும்ப காவேரி தான் கூட சேர்ந்தது. வீட்டு வாசலில் வந்து நிற்கிற காவேரிக்கும் எங்கள் விஜய்க்கும் ஓடி வந்து தாத்தா பாட்டி ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மிகப்பெரிய நல்ல விஷயத்த தாத்தா காதல சொல்ல, தாத்தா இதை கேட்டு ரொம்ப பயங்கர சந்தோஷமாகறாங்க. எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க தாத்தா, எப்படியாவது காவேரி குடும்பத்தில் இருக்கவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள காவேரி கூட சேர்த்து வைக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு எங்கள் தாத்தாவும் வாக்கு கொடுக்குறாங்க. ராகினிக்கு ரொம்ப தலைகால் புரியாமல் இருக்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நேரம் உனக்கு வந்துடுச்சு. இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் நீ இருந்தது வரைக்கும் போதும். இந்த வீட்டோட மகாராணி காவேரி இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ கோர்ட்டு
தீர்ப்பு கொடுத்துருச்சு. என்னுடைய மனைவி காவேரி தான். என்னையும் காவேரியும் பிரிக்க உன்னால மட்டும் இல்லை, வேற எந்த சக்தியாலையும் முடியாது. இந்த வீட்டில் இருந்து ஆடின ஆட்டமெல்லாம் போதும். இதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டில் இருக்க வச்சுட்டு நான் ஒவ்வொரு நாளும் இவளால் எந்த ஆபத்து வருமோன்னு பயந்துட்டு இருக்க முடியாது. காவேரி இந்த வீட்டில் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தடையாக இருக்கிற யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ராகினியை சொல்ல, ராகினி அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. என்ன தாத்தா, இவர் என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறாரு அப்படின்னு ராகினி ஓடி வந்த தாத்தாட்ட கேட்க, அவன் சொல்கிறது எந்த விதத்துலையும் சரிதானேம்மா, அவன் தவறு எதுவும் சொல்லலையே. இந்த வீட்டுக்கு மருமகளா நீ ஒரு நாள் நடந்துக்கல, ஆனால் பழி வாங்குற குணம் உனக்கு அப்படியே இருக்குது. அது எதுவுமே இந்த வீட்டுக்கு சரி வராது. அப்படிப்பட்ட ஒரு குணத்தோட இந்த வீட்டில் நீ இருக்க வேணாம். இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு தாத்தாவும் சொல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூட முடியாது. ஏன்னா இங்கே அஜிக்கான சொத்துல எந்த வித பங்குமே இல்லை. அவன் இந்த வீட்டுக்காகவும் உழைச்சதில்ல, எங்கள் கம்பெனிக்காகவும் உழைச்சதில்ல. சம்பளத்துக்கு கூட சரியாக வேலை பார்க்காதவனுக்கு இந்த வீட்டில் என்ன இடம் வேண்டி கிடக்குன்னு எங்கள் பாட்டி வேற திட்டுறாங்க. அசிங்கப்பட்டு நிற்கிற எங்கள் ராகினியை பாட்டியே பிடிச்சி வெளியில் பிடிச்சி கதவை தள்ளி இழுத்து பிடிச்சி இங்கே ராகினியை பிடிச்சி வெளியில் தள்ளி கதவை இழுத்து மூடிடுறாங்க. இங்கே பாருமா காவேரி, இந்த வீட்டில் நீ நிம்மதியாக இருக்கணும். அதுதான் எங்கள் எல்லாருக்கும் வேணும். இனி உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதை நினச்சி சந்தோஷமா இருன்னு சொல்ல, காவேரி நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்கள் அம்மா கிட்ட நான் போய் பேசுகிறேன். உன் ஃபேமிலியை எப்படியும் உன் கூட சேர்த்து வச்சிருவேன்னு இங்கே விஜய் வாக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் காவேரியை கட்டிப்பிடிச்சு நெத்தியில் முத்தமிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும் செய்கிறாங்க விஜய்.